பேங்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் தான், லாகின், கிரியேட் அக்கௌண்ட். லாகினுக்கு நேமும் பாஸ்வேர்டு வாங்குகிறோம். லாகின் பண்ணதுக்கப்புறம் மூணு ஃபங்க்ஷன் தான், வித்ட்ரா, டெபாசிட், செக் பேலன்ஸ். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நேம், ஏஜ், ஜெண்டர், அதுக்கப்புறம் 4 டிஜிட்டில் ஒரு பாஸ்வேர்டும் 10 டிஜிட்டில் ஒரு அக்கௌண்ட் நம்பரும் நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஃபஸ்ட்டு அவுட்புட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கோடு பார்க்கலாம். அப்போ தான் இந்த கோடு எதுக்குன்னு உங்களுக்கு புரியும். ரன் பண்ணுறதுக்கு பைத்தான் main.py பாருங்கள், ரெண்டு ஆப்ஷன் தான், லாகின் அக்கௌண்ட், கிரியேட் அக்கௌண்ட். ஃபஸ்ட்டு லாகின் அக்கௌண்ட் கொடுக்குறேன். என்கிட்ட எந்த அக்கௌண்ட்டுமே கிடையாது, இப்போ எதுவுமே கிரியேட் பண்ணல. நான் லாகின் கொடுத்துட்டு சும்மா ஒரு நேம் கொடுக்குறேன். நேம் கேட்குது பாருங்களேன், நோ அக்கௌண்ட் ஃபோன்னு வந்துருச்சு. இப்போ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். நேம் சக்திங்கிற பேரில், ஏஜ் 17, ஜெண்டர் கேட்குது மேல், பாஸ்வேர்டு வந்து 9360. பாருங்க, நேம், ஏஜ், ஜெண்டர். அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக ஒரு அக்கௌண்ட் நம்பர் அதுவே கிரியேட் பண்ணிக்கிச்சு. அது வந்து 10 டிஜிட்டில் இருக்கும். ஒவ்வொரு யூசர் புதுசாக வர அதுவே ஒரு அக்கௌண்ட் நம்பரை கிரியேட் பண்ணிக்கும் யூனிக்காக. அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ லாகின் பண்ணி பார்க்கலாம். நேம் கேட்குது. இந்த நேமை வச்சு தான் நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். சக்தி. பாஸ்வேர்டு கேட்குது 9360. பாருங்க, 4 ஆப்ஷன் காட்டுது, வித்ட்ரால், டெபாசிட், செக் பேலன்ஸ், ஏன்னா மெயின் மெனு. இந்த மெயின் மெனுன்றது வந்து சும்மா இந்த மெனு போகிறதுக்காக, அதை விட்டுருங்க, அதை கண்டுக்காதீங்க. இந்த 3 தான் மெயின், வித்ட்ரால், டெபாசிட், செக் பேலன்ஸ். நான் வித்ட்ரால் கொடுக்குறேன். வித்ட்ரால் கொடுத்த உடனே என்டர் வித்ட்ரால் அமௌண்ட்னு கேட்குது. நான் ஒரு 300 கொடுக்குறேன். பாருங்க, நோ பேலன்ஸ்னு வந்துருச்சு. இப்போ திரும்ப லாகின், இங்கே பாருங்களேன், நான் ஃபஸ்ட்டு வித்ட்ரால் கொடுத்தேன் 1க்கு, அடுத்து நோ பேலன்ஸ்னு வந்துச்சு. அடுத்து பாருங்களேன், இந்த ஆப்ஷன் வராது, டைரெக்டாக இந்த மெயின் மெனுக்கே போயிடுது. ஒரு டைம் இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த டைம் இது வராது, மெயின் மெனுக்கு போயிடும். இப்போ நீங்கள் ரியல் டைமில் ஒரு ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது இப்படி தானே, ஒரு டைம் நீங்கள் கார்டை போட்டு அமௌண்ட் எடுத்துட்டீங்கன்னா திரும்ப அப்படியே உங்களால் அமௌண்ட் எடுக்க முடியாது. கார்டை எடுத்துட்டு திரும்ப கார்டு உள்ளே போட்டு திரும்ப பாஸ்வேர்டு எல்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த கான்செப்ட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ திரும்ப லாகின் பண்ணாதான் இந்த ஃபங்க்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ போயிட்டு அதே அக்கௌண்ட்டு லாகின் பண்ணுறேன். சக்தி, பாஸ்வேர்டு 9360. பாருங்க, திரும்ப அந்த ஆப்ஷன்லாம் காட்டுது. இப்போ டெபாசிட் பண்ணி பார்க்கலாம். என்டர் அமௌண்ட் டு டெபாசிட்னு கேட்குது. ஒரு 500 டெபாசிட் பண்ணுறேன். டெபாசிட்டட் 500ன்னு வந்துருச்சு. என்டர் 1 டு செக் பேலன்ஸ் ஆர் 0 டு எக்ஸிட்னு கேட்குது. 1 கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். 1 கொடுத்த உடனே பாருங்க, அவைலபிள் பேலன்ஸ் இஸ் 500ன்னு வந்துருச்சு. இப்போ அதே அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டு பாஸ்வேர்டு 9360. இப்போ வித்ட்ரால் பண்ணி பார்க்கலாம். என்டர் அமௌண்ட்டும் கேட்குது. நான் ஒரு 450 வித்ட்ரால் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், வித்ட்ரால் அமௌண்ட் 450 வந்துருச்சு. இப்போ 1 கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அவைலபிள் பேலன்ஸ் இஸ் 15 வந்துருச்சு. கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது லாகின் பண்ணிவிட்டு அதே அக்கௌண்ட்டு, பாஸ்வேர்டு 9360. இப்போ செக் பேலன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். 3. என்டர் 1 டு செக் பேலன்ஸ் ஆர் 0 டு எக்ஸிட்னு கேட்குது. 1 கொடுத்து செக் பண்ணாலும் அதே பேலன்ஸ் தான் வரும். இப்போ இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன் பாருங்கள். சும்மா ஒரு பேர் பிரகாஷ்ன்ற பேரில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறேன். ஏஜ் கேட்குது, ஒரு 17 கொடுக்கலாம். ஜெண்டர் வந்து மேல், பாஸ்வேர்டு வந்து 1234ன்னு வச்சுக்கிறேன். அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், பிரகாஷ்க்கு யூனிக்காக ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு 123
4ன்னு கொடுத்தேன், 1234ன்னு கொடுத்தேன். இப்போ பாஸ்வேர்டு தப்பாக கொடுக்குறேன் பாருங்க. நேம் கரெக்டு, இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு வந்துருச்சு. இப்போ இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம். இப்போ பிரகாஷ் அப்படிங்கிற பேரில் ரெண்டு அக்கௌண்ட் இருக்கு. இதில் இந்த ப்ரோக்ராமில் நம்ம அக்கௌண்ட் ஹோல்டரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நேம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொருத்தரோட பேர் யூனிக்காக தான் இருக்கணும். ஒரே பேரில் இன்னொரு அக்கௌண்ட் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் பிரகாஷ்னு சொல்லிட்டு திரும்ப அந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கு அதே பேரில், திரும்ப நான் அதே பேரை கொடுத்து ட்ரை பண்ணுறேன் பாருங்க. நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வந்துருச்சு. அடுத்து திரும்ப வேற பேர் கொடுத்து இது பண்ணி காட்டுறேன். இப்போ பேர் வந்து யூனிக்காக தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. அடுத்து ஏஜ் கேட்குது. இப்போ ஏஜ் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். ஒருவேளை சப்போஸ் தெரியாம ஏஜ் வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இல்லை ஒரு எத்தனை வயசு வரைக்கும் இருக்கலாம்? ஒரு 100, 110 வரைக்கும் இருக்கலாமா? சப்போஸ் தெரியாம 23ன்னு கொடுக்கறதுக்கு பதிலாக 233ன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றது? அதை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. சப்போஸ் அவங்க தெரியாம கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை நம்ம 233 ஏஜா செட் பண்ணி விடக்கூடாது, அது தப்பு. இப்போ என்டர் கொடுக்குறேன் பாருங்க, இன்வேலிட் ஏஜ்னு வந்துருச்சு. இதில் நான் என்ன வச்சிருக்கேன்னா 0லேருந்து 110க்குள்ள தான் இருக்கணும்னு வச்சிருக்கேன். இதில் நீங்கள் எந்த ரேஞ்ச் வேணாலும் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். அடுத்தது திரும்ப கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன். இதையா ஏஜ் வந்து ஒரு 18 கொடுக்கலாம், கரெக்டான ஏஜ். அடுத்து ஜெண்டர் கேட்குது. ஜெண்டர் பார்த்தீங்கன்னா மேல், ஃபீமேல், அதர்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு லெட்டர் ஹெச்ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் தெரியாமல், அதை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்க, ஒன்லி MFO இஸ் வேலிட் அப்படின்னு வந்துச்சு பார்த்தீங்களா. திரும்ப இப்போ நேம் கரெக்டு, ஏஜ் கேட்குது, ஏஜ் கரெக்ட் 18, ஜெண்டர் கேட்குது, ஜெண்டர் மேல். இப்போ பாருங்க எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக 4 டிஜிட் தான் இருக்கணும், அது கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாகவும் இருக்கக்கூடாது. பாருங்க 1 2 3ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 3 டிஜிட்ல பார்த்தீங்களா. பாஸ்வேர்டு மஸ்ட் பி இன் 4 டிஜிட்னு வந்துருச்சு. இதுவே நீங்கள் 4க்கு மேலே கொடுத்தாலும் அப்படிதான் வரும். நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இப்போ வேற பேர் இதையா, அந்த அக்கௌண்ட் இன்னும் கிரியேட்டே ஆகலையே. அடுத்தது 18, ஜெண்டர் மேல். பாஸ்வேர்டு வந்து இப்போ பாருங்க கரெக்டாக 4 டிஜிட் கொடுக்குறேன், வேற பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். 9578 கொடுக்குறேன், 4 டிஜிட் இருக்கு. இப்போ பாருங்க கரெக்டாக அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. உதயாக்கு இன்னொரு அக்கௌண்ட் நம்பரும் கிரியேட் ஆயிடுச்சு. அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம கோடு பார்த்துடலாம். இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். லாகின் பண்ணுறேன், சக்தியில் பாஸ்வேர்டு கேட்குது. 9360 தான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். கரெக்டு. அடுத்து செக் பேலன்ஸ். செக் பேலன்ஸ்க்கு 3 கொடுத்துட்டு என்டர் 1 to செக் பேலன்ஸ் ஆர் 0 to எக்ஸிட்னு கேட்குது. 1 கொடுத்தீங்கன்னா அவைலபிள் பேலன்ஸ் இஸ் 15 வந்துருச்சு. அடுத்து திரும்ப லாகின் பண்ணிட்டு 9360. இப்போ இந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷன் பார்த்துருங்க, மெயின் மெனு. இப்போ 0 கிளிக் பண்ணோம்னா ஒன்றும் இல்லை, திரும்ப பழைய மெனுக்கு வந்துடும். அவ்வளோதான். இந்த மெனுலேருந்து இந்த மெனுக்கு வந்துடும். அவ்வளோதான். அவுட்புட் அவ்வளோதான். இப்போ நம்ம கோடு பார்த்துடலாம். இதில் வந்து ரெண்டு ஃபைல் தான், customer.py அதுக்கப்புறம் main.py. கஸ்டமர் ஃபைலில் இம்போர்ட் ரேண்டம், ஒரு ரேண்டம்னு ஒரு மாடியூல் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், அது எதுக்குன்னு சொல்கிறேன். அடுத்தது கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கோம், செல்ஃப். இது வந்து ஃபங்க்ஷன் கூடயே வர்றது. அடுத்து யூசர் நேமு, யூசர் ஏஜ், யூசர் ஜெண்டர், யூசர் பாஸ்வேர்டை வாங்குகிறோம். வாங்கிட்டு அந்த எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறாங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நேமு, ஏஜ், ஜெண்டர் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணி விட்டுறோம். அடுத்து ரேண்டம் இன்டீஜர்னு ஒரு வேரியபிள், டெம்பரரி வேரியபிள் வச்சுக்கிட்டு அக்கௌண்ட் நம்பர் ஒரு டைம் கிரியேட் ஆகுது இல்லை 10 டிஜிட்ல, அந்த ஃபங்க்ஷன் தான் அது. இதுக்கு தான் இந்த ரேண்டம் மாடியூல். இந்த ரேண்டம் மாடியூல் இருக்க ரேண்ட் இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி
அதுக்கு 2 ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறோம். அதாவது 1லேருந்து 9க்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர். ஒரு டைம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போதும் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும் நமக்கு. 1ஆ இருக்கலாம், இல்லை 5ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம். 1லேருந்து 9க்குள்ளே அதை ஒரு லூப்புக்குள்ளே போட்டு 10 தடவை ரன் பண்ணுறேன். பாருங்க 11 வரைக்கும் கொடுத்துருக்கேன் ஸ்டாப் பாயிண்ட்டு. இப்போ 10 வரைக்கும் தான் எடுத்துக்கோம். 10 டைம் ரன் ஆகும்போது நமக்கு 10 நம்பர் கிடைக்குமா? 1லேருந்து 9க்குள்ளே ஒரு டைம் ஒரு நம்பர் வரும்போதும் அதை ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறோம். அது எது எஸ்டிஆர் ஆஃப் அதுக்குள்ளே இந்த ரேண்டம் இன்ட்டை கொடுத்துட்றோம். இது எதுக்குன்னா நமக்கு வந்து 10 நம்பர் ஒன்றா சேரணும்ல. இப்போ 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ரிங்காக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் இந்த வேரியபிள். ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லை, எம்டியாக வச்சுக்கிறேன். அடுத்தது ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வருது. இப்போது 2ன்னு ஒரு நம்பர் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட் டைம் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது அந்த 2வை ரேண்டம் இன்டீஜரில் என்ன இருக்கோ அது கூட ஆட் பண்ணி விட்டுறேன். இப்போ இங்கே என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. அப்போது 2 போய் இங்கே ஆட் ஆயிரும். இந்த இடத்துல 2ன்னு ஆயிரும். அடுத்து 2வது டைம் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது 3ன்னு அவுட்புட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 3ன்னு கிடைக்குது. அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி ரேண்டம் இன்டீஜரில் என்ன இருக்கோ அது கூட திரும்ப ஆட் பண்ணி விட்டோம்னா இங்கே 2 இருக்கு. அப்போது 3 கிடைச்சேன்னு சொன்னோன்னா அந்த 3 போய் ஆட் ஆகிக்கும். அடுத்த நம்பர் அது கூட போய் இப்படி இந்த மாதிரி 10 தடவை ரன் ஆகும்போது ஒரு டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி 10 நம்பர் கிரியேட் ஆகிக்கும். அதை அந்த ஆப்ஜெக்டோட அக்கௌண்ட் நம்பராக இந்த 10 நம்பர் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த ரேண்டம் இன்டீஜரை அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு அசைன் பண்ணி விட்டுறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்து சும்மா இந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு சும்மா பிரிண்ட் மட்டும்தான், அதை விட்டுடுங்க. இது வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். அடுத்தது வித்ட்ரால் ஃபங்க்ஷன், அப்புறம் டெபாசிட், செக் பேலன்ஸ். இந்த 3 தான் மெயின். ஃபஸ்ட்டு வித்ட்ரால் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். வித்ட்ரால் அமௌண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் செல்ஃப் வந்து அது கூட இருக்கிறது. வித்ட்ரால் பண்ணுறக்கு அமௌண்ட்டை வாங்கி ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். செல்ஃப் டாட் பேலன்ஸ்னால் என்ன? இப்போ கரண்ட்டாக எந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுறாங்களோ அந்த ஆப்ஜெக்டை குறிக்கும் இந்த செல்ஃப் டாட் பேலன்ஸ்ன்றது. அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற அமௌண்ட் வந்து கேட்ட அமௌண்ட்டை விட அதிகமாக இருந்தால் தான் நம்மளால் வித்ட்ரால் பண்ண முடியும். கரெக்டாக? அப்போது அதான் நம்ம செக் பண்ணுறோம். ஒருவேளை பேலன்ஸ் வந்து அமௌண்ட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போது நம்மக்கிட்ட வித்ட்ரால் பண்ண முடியாது. ஸோ நோ பேலன்ஸ்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு நன் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இது எதுக்குன்னு நான் கால் பண்ணுற இடத்துல சொல்கிறேன். அடுத்தது எல்ஸ், ஒருவேளை பேலன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா, அமௌண்ட்டை விட அதிகமாக இருக்குன்னா நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அப்போது செல்ஃப் டாட் பேலன்ஸ்லேருந்து கேட்ட அமௌண்ட், வித்ட்ரால் கேட்ட அமௌண்ட்டை கழிச்சு விட்டுறோம். செல்ஃப் டாட் பேலன்ஸில் என்ன இருக்கோ அதுலேருந்து அமௌண்ட்டை கழிச்சு விட்டுறோம், அவ்வளோதான். அடுத்தது வித்ட்ரால் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை பிரிண்ட் பண்ணி விட்டுறோம். எவ்வளோ வித்ட்ரால் பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணி விட்டுறோம், அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் இந்த ஃபங்க்ஷனு. அடுத்து டெபாசிட் வந்து அதை விட சிம்பிள். டெபாசிட் அமௌண்ட்னு ஒரு ஃபங்க்ஷனு செல்ஃப் கூடயே வர்றது. டெபாசிட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டை வாங்கிட்டு செல்ஃப் டாட் பேலன்ஸில் என்ன இருக்கோ இங்கே என்ன பண்ணோம், கழிச்சோம். இங்கே வந்து செல்ஃப் டாட் பேலன்ஸில் என்ன இருக்கோ அது கூட டெபாசிட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை கூட்டி விட்டுறோம், அவ்வளோதான். ப்ளஸ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து பிரிண்ட், டெபாசிட்டட் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணோமோ அதை பிரிண்ட் பண்ணிடணும், அவ்வளோதான். அடுத்து சவ் பேலன்ஸ், இது வந்து பேலன்ஸ் பார்க்கறதுக்காக இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம்னா அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு செல்ஃபில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறாங்களோ அந்த ஆப்ஜெக்டோட பேலன்ஸை பிரிண்ட் பண்ணி விட்டுறோம், அவ்வளோதான். இவ்வளோதான் இந்த கஸ்டமர் ஃபைலு. மொத்தமே 45 லைன் தான் இருக்க போகுது, ரொம்பவே சிம்பிளு. அடுத்து மெயின் ஃபைலுக்கு போகலாம். அந்த கஸ்டமர் ஃபைலை இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலில் இருக்கிற இந்த கஸ்டமர்ன்ற கிளாஸ், இந்த கிளாஸை எடுத்து கஸ்டமர்ஸ் அப்படின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து சும்மா இந்த நீங்கள் அவுட்புட் பார்க்கும்போது இந்த லைன் வருது இல்லை, இந்த லைனுக்காக எங்கெல்லாம் இந்த லைன் வேணுமோ அங்கெல்லாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுருவேன். இந்த லைன் எங்கே கால் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, அதை விட்டுருங்க. உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். நீங்கள் இது மேண்டேட்ரிலாம் கிடையாது, இது இக்னோர் பண்ணிடுங்க. பார்க்க நீட்டாக இருக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கேன் இந்த லைனு.
அடுத்து கஸ்டமர்ஸ் லிஸ்ட்னு ஒன்று வச்சிருக்கேன். இது எதுக்குன்னு நான் சொல்றேன். அடுத்து லூப்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். அங்கே ட்ரூன்னு அசைன் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம ப்ரோக்ராமை திரும்ப திரும்ப ரன் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட் அந்த லூப் வேரியபிளை தூக்கி வயலுக்குள்ள போட்டுட்டு அது ட்ரூவா இருக்க வரைக்கும் பண்ணிக்கிட்டே இரு, திரும்ப திரும்ப ரன் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். அடுத்து இந்த லைன் சொன்னேன்ல, இந்த லைன் கால் பண்றேன். இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு லைன் வர்றதுக்காக. இதில் நீங்க இக்னோர் பண்ணிருங்க, அதை கண்டுக்காதீங்க. அடுத்து பிரிண்ட் பண்றோம் லாகின்க்கு 1, கிரியேட் அக்கௌண்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இந்த ஆப்ஷனை இன்புட்டா வாங்குறோம். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் போட்டு அந்த வர்ற ஆப்ஷனை இந்த ஆப்ஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். அடுத்து இந்த ஆப்ஷனை செக் பண்றோம். ஒருவேளை சப்போஸ் நம்ம கேட்டது 1, 2 மட்டும்தான், 2 ஆப்ஷன் மட்டும்தான், அவங்க தெரியாம 3ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது, இல்ல 0ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது, அதுதான் இங்க செக் பண்றோம். ஒருவேளை ஆப்ஷன் 0வா இருந்தாலோ இல்ல ஆப்ஷன் வந்து 2ஐ விட பெருசா இருந்தாலோ அப்ப என்ன பண்றோம்னா இன்வேலிட் ஆப்ஷன் ஒன்லி 1,2 இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு இந்த கண்டினியூன்றதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டினியூ அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற எதையுமே அது வேலை செய்யாது. இதுக்கு கீழே எவ்வளவுதான் இருந்தாலும் டைரக்டா இந்த லூப் இங்க மேல இங்க இந்த லூப்கே வந்துடும். அடுத்த இட்டரேஷனுக்கு போயிடும். இந்த இஃப்குள்ள இந்த கண்டிஷன்ல ஏதோ ஒன்று ட்ரூவா இருந்தா மட்டும்தான் கண்டினியூ ஆகும். ஏன்னா நம்மளால இந்த ஆப்ஷன் வேலிடே கிடையாது. அப்போ திரும்ப அவங்க கிட்ட கேட்கணும். அதுக்காக தான் இந்த லூப்கே வந்துடும் திரும்ப. இல்ல 1 இல்லைன்னா 2 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இஃப் வந்து வேலையே செய்யாது. அவ்வளவுதான். அடுத்தது அப்போ ஆப்ஷன் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க, 1 இல்லைன்னா 2 தான் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அந்த இந்த இஃப் வந்து வேலை செய்யல அப்படின்னா அடுத்து அந்த ஆப்ஷனை செக் பண்ற இன்னொரு டைம் 1ஆ 2ஆன்னு சொல்லிட்டு. ஒருவேளை 1ஆ இருந்துச்சுன்னா நேமை இன்புட்டா வாங்குறோம். இதுக்கு லாகின் பண்றதுக்கு நேமை வாங்கிட்டு கரண்ட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன். இது எதுக்குன்னு சொல்றேன். டெம்பரரி வேரியபிள் தான். ஃபார் ஐ இன் கஸ்டமர் லிஸ்ட் இங்க வச்சிருக்கோம்ல இந்த கஸ்டமர் லிஸ்ட். இந்த கஸ்டமர் லிஸ்ட் எதுக்குன்னா புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போதும் இந்த கிளாஸ்க்கு இந்த கஸ்டமர் கிளாஸ்க்கு கிரியேட் ஆகும்போது அத இந்த லிஸ்ட்டுக்குள்ள போட்டு வச்சுக்கிறோம் நம்ம. புரியுதா? ஒவ்வொரு டைம் கிரியேட் ஆகும்போதும் ஒரு லிஸ்ட் அந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்ம போட்டு வச்சுக்கிறோம். இப்போ வந்துட்டு ஆப்ஷன் 1ஆ இருந்துச்சுன்னா அது என்னது, லாகின். அப்ப கரண்ட் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுட்டு அதை நன் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. அடுத்து அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிறத செக் பண்றோம். ஃபார் ஐ இன் கஸ்டமர்ஸ் லிஸ்ட்னு என்ன, அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டா எடுத்து இந்த ஐக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் இஃப் நேம் ஈக்குவல் டு ஐ டாட் நேம். ஐ டாட் நேம் அப்படிங்கிறது என்ன, அந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த இப்போ ஐ வந்து 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 0ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டோட நேம். இப்போ 0ல சக்தின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஐ டாட் நேம்ங்கிறது என்னது, சக்தின்னு அர்த்தம். இந்த நம்ம கொடுத்த நேமும் இந்த நேமும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், அந்த அக்கௌண்ட் தான். இது வந்து எந்த அக்கௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த லிஸ்ட் வச்சிருக்கோம். அப்போ கரண்ட் கஸ்டமர் ஈக்குவல் டு ஐ, அந்த ஆப்ஜெக்டையே கரண்ட் கஸ்டமர் தூக்கி போட்டு விட்டுறோம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அப்படி இல்லாம இப்போ இந்த இதுல இல்ல அப்படின்னா இந்த கரண்ட் கஸ்டமர் வந்து மாறாது, நன்னாவே தான் இருக்கும். அப்படி நன்னாவே இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அந்த பேர்ல ஒரு அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒரு கேப் வச்சுக்கலாம். அந்த பேர்ல ஒரு அக்கௌண்ட்டே இல்லைன்னு அர்த்தம். அந்த பேர்லயே ஒரு அக்கௌண்ட் இல்லைன்னா என்ன பண்ண முடியும், பிரிண்ட் நோ அக்கௌண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப கண்டினியூ கொடுத்துட்றோம். திரும்ப பல இட்டரேஷனுக்கே போயிடும். கண்டினியூ மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஓகே, அந்த நேம் வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கரண்ட் கஸ்டமர்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் ஆயிடும். அப்படி நாட் ஈக்குவல் டு நன்னா இருந்தா மட்டும் அடுத்தது பாஸ்வேர்டு ஒர்க் ஆகும். இந்த கண்டினியூ வேலை செய்யாது, இதுக்குள்ளேயே போகாது. இந்த இஃப்க்குள்ள அடுத்த லைன் இங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பாஸ்வேர்டை வாங்குறோம். பாஸ்வேர்டை வாங்கி அதை செக் பண்றோம். இஃப் கரண்ட் கஸ்டமர் டாட் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு என்ன, கரண்ட் கஸ்டமர்ல இருக்கிற ஆப்ஜெக்டோட பாஸ்வேர்டை எடுத்து நம்ம செக் பண்றோம். அது யூசர் புதுசா கொடுத்த பாஸ்வேர்டு கூட மேட்ச் ஆகுதா, லாகின் பண்றதுக்காக கொடுத்த பாஸ்வேர்டு கூட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்றோம்.
அப்படி மேட்ச் ஆகலை அப்படின்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னா இன்கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப கண்டினியூ கொடுத்துட்றோம். திரும்ப கண்டினியூ கொடுத்துட்டு மேலே இருக்கிற இட்டரேஷனுக்கே போயிடும். அவ்வளோதான். ஓகே, எல்லாமே சாட்டிஸ்ஃபை அப்படின்னா மட்டும் நேம் ஓகே, பாஸ்வேர்டு கரெக்டு, அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா மட்டும் அடுத்து இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன்லாம் பிரிண்ட் பண்ணுறோம். வித்ட்ரால், டெபாசிட்டு, செக் பேலன்ஸு, மெயின் மெனு எல்லாமே. அடுத்தது இதுக்கு ஒரு ஆப்ஷன் வேரியபிள் வச்சுருக்கோம். இந்த ஆப்ஷன் இதில் 4 ஆப்ஷன் இருக்கா, 1 2 3 0 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கெட் பண்ணுறதுக்காக ஓபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சு கெட் பண்ணுறோம். ஒருவேளை மெயின் மெனுனா என்ன 0, ஒருவேளை 0ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம மெயின் மெனுக்கே போகணும். மெயின் மெனுக்கு போனால் என்ன பண்ணணும், கண்டினியூ கொடுக்கும்போது அடுத்த இட்டரேஷனுக்கு போயிடும். திரும்ப மேலேயே போயிட்டு என்டர் ஒன் ஃபார் லாகின், என்டர் ஒன் ஃபார் கிரியேட் அக்கௌண்ட் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ 0 இல்லை அப்படின்னா அடுத்தது இன்னொரு செக் பண்ணணும். என்னன்னா நம்ம கேட்டது 1 2 3 இல்லைன்னா 0 மட்டும்தான். அதே இல்லாமல் 4 இல்லாட்டி 7 அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக ஒரு அவுட்புட் சப்போஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த செக் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் விட்டுறக்கூடாது. அடுத்து ஒருவேளை தப்பான ஆப்ஷனாக இருந்துச்சுன்னா இன்வேலிட் ஆப்ஷன் ஒன்லி 1, 2, 3 இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப கண்டினியூ அடுத்த இட்டரேஷனுக்கு போயிடணும். அவ்வளோதான். இப்போ இது முடிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே ஓகே. இப்போ வந்து இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மட்டும் அடுத்து இந்த லைனுக்கு வரும். இங்கே என்ன பண்ணுறோம், வித்ட்ரால் ஃபங்க்ஷனாக நம்ம பார்க்குறோம். ஆப்ஷன் வந்து 1 அப்படின்னா என்ன, நம்ம 1 எது கொடுத்தா வித்ட்ரால் கொடுத்தோம். 1 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணுறதுக்கான அமௌண்ட்டை வாங்குகிறோம். வாங்கிட்டு அந்த அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணி விட்டுடுறோம். அந்த கால் பண்ணுறோம் அந்த பழைய ஃபங்க்ஷனை. அந்த நன் எதுக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை சொல்கிறேன் பாருங்க. இந்த அமௌண்ட் என்ன கொடுத்தாங்களோ அந்த அமௌண்ட் கூட கரண்ட் கஸ்டமர் அப்படின்னா என்ன, கரண்ட் கஸ்டமர் அப்படிங்கிறது நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சோம்ல இந்த வேரியபிள், இதில் அந்த ஐயில் இருக்கிற ஆப்ஜெக்டை தூக்கி வச்சோம்ல அந்த ஐயை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். கரண்ட் கஸ்டமர் டாட் வித்ட்ரால் அமௌண்ட். இது இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்கு, இங்கே இருக்கு, இந்த கஸ்டமர் ஃபைலுக்குள்ளே இருக்கு. இந்த வித்ட்ரால் அமௌண்ட் தான் இங்கே கால் பண்ணுறோம். இப்போ இந்த ரிட்டன் நன் எதுக்குன்னு நான் சொல்கிறேன், இந்த ரிட்டன் அமௌண்ட் எதுக்குன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ வாங்க, இந்த இடத்துல கரண்ட் கஸ்டமர் டாட் வித்ட்ரால் அமௌண்ட் ஆஃப் அமௌண்ட், என்ன வித்ட்ரால் அமௌண்ட் கேட்டாங்களோ அதை அதுக்கு பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணிட்டு ஒருவேளை அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒருவேளை பேலன்ஸ் இல்லை அப்படின்னா நன் ரிட்டர்ன் பண்ணுமா, பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ வித்ட்ரால் பண்ணுச்சோ அந்த அமௌண்ட்டே ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இந்த அமௌண்ட்டுங்கிற வேரியபிளை நம்ம மாற்றி விட்டுறோம். கரண்ட் கஸ்டமர் டாட் அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அதை தூக்கி இந்த வேரியபிளில் போட்டு விட்டுறோம் அமௌண்ட்டில். நன்னு ரிட்டர்ன் பண்ண என்ன ஆகும், அப்போ பேலன்ஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம், இங்கே நன்னு ஸ்டோர் ஆகும். இல்லை வித்ட்ரால் பண்ணுறதுக்கு நான் 500 ரூபா கேட்டேன், 500 ரூபானே திரும்பி அனுப்பிச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல 500 ஸ்டோர் ஆயிரும், அப்போ வித்ட்ரால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்காக தான் அந்த ரிட்டர்ன் நன், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அமௌண்ட் அங்கே அந்த ஃபங்க்ஷனில் நம்ம வச்சுருக்கோம். ஓகேவா. அடுத்தது ஒருவேளை நன்னான்னு பார்க்குறோம், இந்த அமௌண்ட்டில் இந்த அமௌண்ட்டில் நன்னுன்னு ஸ்டோர் ஆயிருந்துச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம், பேலன்ஸ் இல்லை. அப்போது அமௌண்ட் ஈக்குவல் டு நன்னா இருந்தால் மட்டும் கண்டினியூ, பேலன்ஸ் இல்லைங்கும் போது என்ன ஆகும், திரும்ப அடுத்த இட்டரேஷனுக்கே போயிடும். பிரிண்ட் பண்ணுறது இங்கேயே பண்ணிடுறோம், நம்ம பிரிண்ட் நோ பேலன்ஸ் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம தனியாக பிரிண்ட் பண்ண வேண்டியது இல்லை இந்த இடத்துல இங்கே. ஓகே, இப்போ அமௌண்ட் இருக்கு, அப்போது வித்ட்ரால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல 500 இருந்துச்சுன்னா வித்ட்ரால் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போது இந்த கண்டினியூ வந்து வேலை செய்யாது, அடுத்து இது இங்கே வந்துடும். வித்ட்ரால் ஆனதுக்கு அப்புறமா திரும்ப இன்னொரு டைம் அந்த ஆப்ஷனை கேட்குறோம். எதுக்குன்னா செக் பண்ணுறக்காக, பேலன்ஸ் செக் பண்ணுறக்காக. இப்போ வந்து உங்களுக்கு பேலன்ஸ் செக் பண்ணணுமா, 1 கொடுத்து செக் பண்ணிக்கோங்க, 0 கொடுத்து இல்லைனா எக்ஸிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் வந்து 1 இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணுறோம் அவைலபிள் பேலன்ஸ் என்ன, கஸ்டமர் டாட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுறோம் கரண்ட் கஸ்டமர்.
அவ்வளோதான். 0 கொடுத்தா எக்ஸிட் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அடுத்து டெபாசிட் ஃபங்க்ஷன். டெபாசிட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2. டெபாசிட்க்கும் அதே மாதிரி தான், அமௌண்ட்டை வாங்குறோம். கரண்ட் கஸ்டமர் டாட் டெபாசிட் அமௌண்ட். இந்த டெபாசிட் அமௌண்ட் எங்கே இருக்கு? கஸ்டமர் ஃபைலுக்குள்ள இந்த ஃபங்க்ஷன். ஓகே, சிம்பிளான ஃபங்க்ஷன் அது. இந்த இடத்துல டெபாசிட் அமௌண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுறோம், அவ்வளோதான், முடிஞ்சது. அடுத்து திரும்ப கேட்குறோம், உங்களுக்கு பேலன்ஸ் செக் பண்ணணுமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. செக் பண்ண சொன்னாங்கன்னா செக் பண்ணுறோம். அடுத்தது கிரியேட் ஏ நியூ அக்கௌண்ட். இந்த ஆப்ஷன் வந்துட்டு ரெண்டாவது மாடியூல். இங்கே பார்த்தீங்கன்னா இது அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லாகின் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது கிரியேட் அக்கௌண்ட் வந்தாச்சு. கிரியேட் அக்கௌண்ட்டில் நேம் வாங்குகிறோம். இது அடுத்தது என்னன்னு ஒரு டெம்பரரியாக ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இது எதுக்குன்னு சொல்கிறேன். நேமை ஃபஸ்ட்டு வாங்குகிறோம். இப்போது யூனிக்காக இருக்கணும்னு சொன்னால நேமு நம்ம ஒரே மாதிரி நேம் கொடுத்தா நேம் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருது இல்லை, அது வந்து இங்கே தான், இந்த ஃபங்க்ஷன் தான். இந்த திரும்ப அந்த கஸ்டமர்ஸ் லிஸ்ட் இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டையும் எடுத்து செக் பண்ணி பார்க்குறோம். நம்ம கொடுத்த நேமும் அங்கே ஆல்ரெடி ஒரு நேம் அதே நேமில் இருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இதே பேரில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம அந்த நேமை அக்செப்ட் பண்ணக்கூடாது. அப்போ நேம் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணில் அந்த நேமை ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். அந்த எண்ணை செக் பண்ணுறோம். எண்ணில் நன்னுன்னு இருக்கா இல்லை ஏதாவது நேம் ஸ்டோர் ஆயிருக்கான்னு பார்க்குறோம். எண்ணில் ஏதாவது நேம் ஸ்டோர் ஆயிருந்தா என்ன அர்த்தம்? அதே பேரில் இன்னொரு அக்கௌண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம அந்த நேமை அக்செப்ட் பண்ணக்கூடாது, புதுசாக இன்னொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. அதைத்தான் இங்கே செக் பண்ணுறோம். என் நாட் ஈக்குவல் டு நன்னா இருந்தால் கண்டினியூ பண்ணிடு, அதுக்கப்புறம் கீழே இருக்கிறதையும் செய்யாத அப்படின்னு சொல்லிடுறோம். கண்டினியூனா என்ன? அடுத்த இட்டரேஷனுக்கு போயிடும். இல்லை இப்போ வந்து எண்ணில் நன்னுனே தான் இருக்குது அப்படின்னா அப்போ அதே பேரில் இன்னொரு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ அடுத்த லைனுக்கு வரும். அடுத்து ஏஜை வாங்குகிறோம். ஏஜையும் செக் பண்ணி பார்க்குறோம். நான் சொன்னேன்ல அந்த இடத்துல 123 கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே தான் அங்கே வந்து அவுட்புட்டுக்கு தான் இந்த கோடு. இப்போ ஏஜ் வந்து 0வா இருந்தாலோ இல்லை ஏஜ் வந்து 110 விட அதிகமாக இருந்தாலோ பிரிண்ட் இன்வேலிட் ஏஜ் அப்படின்னு சொல்கிறேன். 110ன்னு கொடுத்துருக்கேன் நான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்தது இப்போ ஏஜ் வந்து வேலிட் அப்படின்னா அடுத்து ஜெண்டர் வாங்குகிறோம். அதையும் செக் பண்ணுறோம். ஜெண்டர் வந்து எம்மா இருக்கா இல்லை எஃப்ஆ இருக்கா இல்லை ஓவா இருக்கா. இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும் ஒன்லி எம்எஃப்ஓ இஸ் வேலிட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிடுறோம். அடுத்த இட்டரேஷனுக்கு போயிடும். ஏன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது. இந்த 3 வேல்யூ வந்தால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். இந்த 3 வேல்யூ தான் வந்திருக்கு அப்படின்னா இந்த இஃபுக்குள்ளே போகாது. அடுத்து இந்த லைனுக்கு வந்துடும். அடுத்து பாஸ்வேர்டு வாங்குகிறோம். பாஸ்வேர்டை இந்த இடத்துல ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறேன். எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன சொன்னோம், கரெக்டாக 4 டிஜிட்டாக இருக்கணும். 4 கம்மியாக இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது. அதுக்கு பாஸ்வேர்டோட லென்த் என்னன்னு நமக்கு தெரியணும். அதுக்கு தான் அதை ஸ்ட்ரிங்காக மாற்றணும். ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு லென் ஆஃப் பாஸ்வேர்டு அப்படின்னா இப்போ பாஸ்வேர்டில் வந்து 1 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லென் என்ன? 2 தான் வரும். அது வந்து லெஸ் தென் 4 இருந்தா இல்லை கிரேட்டர் தென் 4 இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? 4 கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 4 அதிகமாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா பிரிண்ட் பாஸ்வேர்டு மஸ்ட் பி இன் 4 டிஜிட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிடுறோம். அவ்வளோதான். ஓகே, இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை, பாஸ்வேர்டு, நேம், ஏஜ், ஜெண்டர் எல்லாமே சாட்டிஸ்ஃபை அப்படின்னா மட்டும்தான் அடுத்து இங்கே வரும். இதுதான் ஃபைனல். கஸ்டமர்ஸ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம், நியூ கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க யூசர் கொடுத்த நேமு, ஏஜ், ஜெண்டர். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம பாஸ்வேர்டை ஸ்ட்ரிங்காக மாற்றணுமா, திரும்ப அது இன்டீஜராக மாற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்த டைம் அவங்க லாகின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இல்லைனா பாஸ்வேர்டு நாட் மேட்ச்னு வந்துடும். அதுக்கு தான் இந்த இடத்துல பாஸ்வேர்டை வந்து இன்ட்டாக மாற்றுறோம். அடுத்து கஸ்டமர்ஸ் லிஸ்ட்டுக்குள்ளே இந்த நியூ கஸ்டமரை அப்பன் பண்ணிடுறோம். அடுத்து நியூ கஸ்டமர் டாட் டிஸ்பிளே டீட்டெயில்ஸ். டிஸ்பிளே டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது? இது கஸ்டமர் ஃபைலுக்குள்ளே இந்த இடத்துல இருக்குது. அவ்வளோதான். ஒரு லைனை பிரிண்ட் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு பிரிண்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இதில் ஒரு 130 லைன் தான் இருக்கும்.
மொத்தமாகவே சிம்பிள் தான், கோடு கம்மி தான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதை நான் ஃபுல்லாக கமெண்ட் பண்ணி கிட்டப்பில் போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ரெஃபரன்ஸ் வேணும்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க.